நம்ம பிரச்சாரம்.inல குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சமய வகுப்புகள், சனாதன தர்ம வகுப்புகள், வேல்யூ பேஸ்டு எஜுகேஷன் அப்படிங்கிறது சொல்கிறோம். இதை ரெண்டாக பிரிச்சுருக்கோம். கிராமத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கும் பண்ணுறோம், நகரத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கும் பண்ணுறோம். நகரத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தமிழ் படிக்க வரலன்னா அதுக்கு அப்போ அவங்களுக்கு இங்கிலீஷில் கொஞ்சம் சொல்லணும், பட் தமிழும் முக்கியம். அப்போ அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் எக்ஸாம்பிள்லாம் கொடுத்து ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கணுமா ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கணும், புஸ்தகங்களை அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிடுறோம். இதில் ஆன்லைன் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் பண்ணுறோம். அதெல்லாம் இங்கிலீஷ் பேக்ஸ் புக்ஸ். இன்னொன்று, நகரத்தில் இருக்க பேரண்ட்ஸால் இதை அஃபோர்ட் பண்ண முடியும், அவங்க காசு கொடுத்து வாங்கிக்கிறாங்க. அவங்க அதிலேருந்து வாங்கிக்கிறத ஒரு பகுதியை எடுத்து தான் நம்மளால் கிராமத்தில் இருக்க குழந்தைங்களையும் விட முடியாது. வளர்ச்சி அப்படின்னா ஒரு தேசத்தில் சீரான வளர்ச்சி இருக்கணும். நம்ம பிரச்சாரம்.inலேருந்து கிராமமாக தேடி போய் அந்த குழந்தைங்களோட உக்காந்து யாருக்கு இந்த மாதிரி வேல்யூ பேஸ்டு எஜுகேஷன்லாம் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையோ அவளை எல்லாத்துக்கும் நம்ம இந்த சமய வகுப்பை போய் எடுக்கணும். இதில் அவங்களுக்கு தமிழ் புஸ்தகங்கள் நிறைய பதிப்பிக்கணும். குழந்தைங்க அப்படின்னாவே அவங்களுக்கு நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோன்னாவே அவங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும். நம்ம போனதுக்கப்புறமும் அவங்க அதில் என்கேஜ் பண்ணணும், அது விஷயமாக யோசிக்கணும். இப்போ இதுக்காகத்தான் நாம் கிராமத்து குழந்தைங்களுக்கு இருக்கிற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்டு புக்ஸ் போடணும். அது நம்மளுடைய பெரியவங்க படிக்கிற புஸ்தகங்கள் மாதிரி வெறும் எழுத்து மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள் இருக்கணும், கலர்ஃபுல் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கணும், ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும், பசில்ஸ் இருக்கணும். நம்ம என்ன வேல்யூ சொல்லி கொடுக்க நினைக்கிறோமோ அந்த வேல்யூஸை அந்த ஆக்டிவிட்டீஸ் மூலமாக அதை அச்சீவ் பண்ணணும். அப்போது அதுக்குன்னு சில டூல்ஸ் வேணும். பிரச்சாரம் பண்ணணும், குழந்தைங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா அப்போ அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு லேர்னிங் டூல்ஸ், டீச்சிங் டூல்ஸ் ரெண்டுமே நம்ம பிரச்சாரம்.inல உருவாக்கணும். ஒரு டீச்சர் வேணும்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு சிலபஸ் வேணும். ஒரு ராமாயணம் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டோம்னா அதில் டீச்சருக்குன்னு ஒரு கைட் புக் வேணும். அதில் அவங்களுக்கு உண்டான மெட்டீரியல் வேணும். அதில் நிறைய ஃப்ளோ சார்ட்டெல்லாம், ஃப்ளிப் சார்ட்டெல்லாம் வச்சுருக்கோம். அந்த ஃப்ளிப் சார்ட்டெல்லாம் போட்டு அவங்க குழந்தைங்களுக்கு காமிச்சு தான் படம் பார்த்து கதை சொல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த ஃப்ளிப் சார்ட்டெல்லாம் காமிச்சு சொல்லி கொடுக்கறதுக்கு டீச்சருக்கு அது எக்யூப்மெண்ட் வேணும். அது ஒரு இடத்தும் நம்ம டிரான்ஸ்போர்ட் போர்ட்டபுளாக கொண்டு போகிற அளவுக்கு இருக்கணும். ஒரு நல்ல ராமாயணம் பற்றினா ஒரு படம் காமிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரொஜெக்டர் வேணும், அதுக்கு ஒரு ஸ்பீக்கர் வேணும், மைக் வேணும். அப்போ இது லேர்னிங் டூல்ஸ், டீச்சிங் டூல்ஸ் ரெண்டுமே தேவை. புஸ்தகத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி புஸ்தகம் இருக்கணும், சிம்பிள் லாங்குவேஜில் இருக்கணும், சின்ன சின்ன வாக்கியங்களோடு இருக்கணும், நிறைய படங்கள் இருக்கணும். இந்த மாதிரி புஸ்தகங்களை பதிப்பிக்கிறது பிரச்சாரம்.inலேருந்து நம்ம பண்ணின்னு இருக்கோம்.